சென்ற முறை அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரனை விட 1,30,30,000 வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய கூட்டணி ஜெயிக்க வச்சுங்க. இந்த முறை அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும். அதே போல 2023 சட்டமன்ற தேர்தலில் இந்த திருச்சுழி சட்டமன்றத்தில் நம்முடைய அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களை 1,02,300 வாக்குகள் வித்தியாசம், கிட்டத்தட்ட 61,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சுங்க. எனவே நிச்சயம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி வெற்றி உறுதி. அதை உறுதி செய்வீங்களா? நான் 2 மட்டும் இங்கே குறிப்பிடுகின்ற கடந்த 10 ஆண்டுகால ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது மட்டும் யோசித்து பாருங்க. ஏதாவது செஞ்சாங்களா? ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். கடந்த 10 வருஷத்துல ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு? வெறும் தேர்தல் மட்டும்தான் வருவார். 2014 வந்தார். வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனார். வச்சது ஒரே கல்லு, அந்த கல்லையும் நான் எடுத்து வந்துட்டேன். திருப்பி 2019 வந்தார். அதன் பிறகு வந்தாரா? இப்ப கடைசியா ஒரு 10 நாள்ல ஒரு வாரமா தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்காரு. ஏன்? தேர்தல் வந்திருக்காரு. நான் கேட்கிறேன், ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு உண்மையாகவே அக்கறை இருந்தா நீங்க எப்ப வந்திருக்கிறோம்? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மிக்ஜாம் புயல் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய மழை, தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய புயல். ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள் பெய்யுது. வந்து எட்டி பார்த்தாங்களா? நம்முடைய தலைவர் 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு மக்களுக்கு கொடுங்கன்னு கேட்டார். கொடுத்தாங்களா? நம்முடைய மொழி உரிமை இந்த 10 வருஷத்துல அதிமுக அடிமை ஆட்சி எல்லா உரிமையும், நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடங்கி வச்சிருக்கு. முதல் உரிமை மொழி உரிமை. NEP கொண்டு வரணுமா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை திட்டம். இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல தமிழை அழிச்சிட்டு சமஸ்கிருத மொழியும் ஹிந்தி மொழியும் திணிக்க பார்க்கறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல இப்போ 10ஆம் வகுப்புக்கு பொதுத்தேர்வு எழுதணும். இந்த புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா 8ஆம் வகுப்புக்கு பொதுத்தேர்வு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். 8ஆம் வகுப்பு மட்டும் இல்ல, 5ஆம் வகுப்புக்கு பொதுத்தேர்வு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த நவாஸ் கனியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.